ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம், அதாவது ஹிஸ்ட்ரியோட பேசிக்கே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6th இருந்து மட்டுமே இவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா சொல்லுங்கள், நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் நான் மிஸ் பண்ண பாயிண்ட்டு, இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். பட் நானும் கொஞ்சம் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன். அதை இன்றைக்கி ரீகலெக்ட் பண்ணேன். ரிவிஷன் பண்ணுற டைமில் இன்றைக்கி ரிவிஷன் என்னோடய ஷெட்யூல் படி ரிவிஷன் பண்ணும்போது நான் சில பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ரெஃபர் பண்ணி அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்ட்டு நிறைய பாயிண்ட்ஸை வந்து தெரியும்னு நினச்சிருப்போம். ஆனால் இங்கே தான் நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம். அதனால் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. மெயினாக பாருங்கள், உங்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது, குதிரையின் பயன் தெரியாது. ஓகேவா? அப்போ போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா காளையை பயன்படுத்தியிருப்பாங்க. மாடுகள் செபு என்று அழைக்கப்பட்டன. இது எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்ட் வர்றப்போ நல்லா டெப்த்தாக பார்ப்போம். இதில் கொடுத்துருக்கதை இப்போது நான் நோட்ஸை மேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் செம்பு. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின்ஸ் எல்லாமே. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்கள். முதல் அப்படின்னு வந்துட்டாலே அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஹரப்பா வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம். ஸோ அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கிறோம். அடுத்து எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. இப்போது மொஹஞ்சாதாரோ சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. டோலவீரா நம்ம குஜராத்தில் இருக்குது. காலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது. அடுத்து லோத்தல், அது வந்து குஜராத்து தெரியும்ல. அங்கே வந்து கப்பல் கட்டும் தலை இருந்துச்சு, அந்த இதெல்லாம் வந்து தெரியும்ல. லோத்தல்னால் குஜராத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி கர்கி ஹரியானாவில் இருக்குது. இதெல்லாம் வந்து 11th இருக்கும், நிறையாவே இருக்கும். ரூபாங்கிறது பஞ்சாபில் இருக்கும், பாகிஸ்தான். அங்கே வரப்போ நான் நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.